அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். பல்வேறு செய்திகள் வந்திருக்குன்னா இல்லை முக்கியமான ஒரு சில செய்திகள் குறித்து பார்ப்போம். குறிப்பாக நேற்றைய தினம் 2 அமைச்சர்கள் திருவொற்றியூருக்கு போயிருக்காங்க. அங்கே இருக்கிற மக்கள் நீங்கள் ஏன் இங்கே வாரீங்க, நீங்கள் எத்தனையோ படைகள் வச்சுருக்கீங்க, எதுக்காக இங்கே வரீங்க, நீங்கள் போங்க வெளியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் அந்த அமைச்சர் முற்றுகிட்டு விரட்டி அடித்ததாக தகவல் வந்துச்சு. என்ன விஷயங்க? அதாவது சென்னை திருவொற்றியூரில் வசந்தம் நகர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு மேல்நிலைப் பள்ளியில் தம்பி தனுஷ் அப்படிங்கிற பையன் 12ஆம் வகுப்பு படிக்கிறான். அவன் கூட படிக்கக்கூடிய மாணவர்களோட போதை பயன்பாடு குறித்து கோவப்பட்டு தட்டி கேட்டுக்கிறான். ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க, இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, ஏன்னா போதைன்னா நான் கஞ்சா தட்டி கேட்டுக்கிறான். அப்போ அவன் மேலே ஒரு கோபமாக வெஞ்சன்ஸாக இருந்த அந்த மாணவர்கள்லாம் அந்த பையன் மறுபடியும் பேருந்து நிறுத்தத்துக்கு வீட்டுக்கு போகிறதுக்காக பஸ்ஸுக்கு நிற்கும்போது அவனை சுற்றி வளைச்சு 30க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மாணவர்கள் தாக்குனதாக சொல்கிறாங்க. இதில் ஒரு 12 சிறுவர்களை இன்றைக்கி அரசாங்கம் கைது பண்ணியிருக்கு. இது தொடர்ச்சியாக நடந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க. ஏன்னா இவங்களை ஏன் விரட்டியிருப்பாங்க அப்படிங்கிறது சொல்கிறேன். அப்போ இந்த திருவொற்றியூருக்கு நேரில் போகிறாங்க. யார் யார் போகிறாங்கன்னா, நம்மளுடைய அவை குறிப்பு ஆதவ அர்ஜுனா இருக்கிறார் இல்லையா, அவர் போகிறாரு. ஏன்னா தமிழ்நாட்டிலேயே ரெக்கார்டு பிரேக்கர் அவர் தான். அவர் பேசுகிற எதாக இருந்தாலும் அதை அவை குறிப்பிலேருந்து நீக்கிடுவாங்க, அப்படி பேசக்கூடியவர். அடுத்து நம்ம பட்டிமன்ற பேச்சாளராக இருந்த திரு ராஜ்மோகன் அமைச்சர், அவரும் போகிறாங்க. 2 பேரும் போகிறாங்க. போயிட்டு அந்த மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்லலான்னு போயிருக்காங்க. அப்போ அந்த மக்கள்லாம் கொந்தளிச்சிட்டாங்க. எதுக்கு இங்கே வந்தீங்க, இன்றைக்கி இந்த கஞ்சா விற்பனையை பற்றி சொன்ன பையனை கொண்டுட்டீங்க, இப்போ அடுத்து சொல்லிட்டு இருக்கிறோம் நாங்கள், எங்களை எப்போ கொல்ல போகிறீங்க, இது தொடர்கதையாக போயிட்டுருக்கு, அப்போ எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருந்துட்டு இருக்குது அப்படின்னு கோவப்பட்டு பேசுங்க. நீங்கள் அந்த படம் இந்த படம்லாம் வச்சுருக்கீங்க, எல்லாமே தண்டப்படை அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி இதை பதிவு பண்ணிக்காங்க. இது ரெக்கார்டில் இருக்குது. போதைப் பொருளை தடுக்கிறதுக்காக ஒரு படையை ஆரம்பிச்சார்ல, அந்த படைக்கு அதை தான் சொல்கிறாங்க. சிங்க பெண்கள் சிறப்பு படை ஆரம்பிச்சார்லே அதெல்லாம் சொல்கிறாங்க. அந்த படை இந்த படைன்னு ஆரம்பிச்சிங்க, எல்லாம் தண்டப்படையாக இருக்குது, எதுக்கு தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு கத்துறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, அங்கே இருக்கவங்களாம் ஏன் அமைச்சர் வந்தார் உங்ககிட்ட பேசலையா அப்படின்னு கேட்கும்போது, என்னங்க வந்தார், நின்னாரு, போகிறாரு, இவ்வளவு கேள்வி கேட்டாம எதுக்காவது ஒரு கேள்விக்கு பதில் சொன்னாரா அப்படின்னு அந்த மக்கள் கொந்தளிச்சிட்டாங்க. சொல்றது கூட பயமா இருக்கு. சொன்ன பையனே கொன்னுட்டீங்க, அதுதானே சொல்றாங்க. சொன்ன பையனே கொன்னுட்டீங்க, அப்ப சொல்ற எங்களை என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு எங்க ரோட்ல எங்களை கொல்லுவாங்க. அப்ப திருப்பி எங்க வீட்ல இருக்கவங்க கிட்ட நீங்க பேட்டி எடுப்பீங்க. இதான் நடக்க போகுது. என்ன பண்ண போறீங்க? சும்மா அந்த படம் இந்த படம் போட்டு சும்மா தண்டப்படை பாருங்க. இப்ப யார் பத்தி சொல்றீங்க, யார் பணம் தருவீங்க? அந்த பையன் வீட்ல ஒரு வாழ்வாதாரம் அவனுக்கு தந்துருவீங்களா நீங்க நஷ்டைட? அந்த பையனை திருப்பி தர முடியுமா உங்களால? ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. அப்புறம் இப்படி பண்ணி என்ன பிரயோஜனம், என்ன படம் போட்டு என்ன பிரயோஜனம்? இப்போ எதுக்கு இங்கே வந்தார், இந்த அடுத்து பேட்டி கொடுத்துருக்கேன், நானும் செத்து போயிட்டேன்னா அடுத்து என்னைய எங்கள் வீட்டில் பேட்டி எடுப்பீங்களா என்னைய பற்றி அப்படியே அந்த மக்கள் கோவப்பட்டுருங்க. ஏன்னா இந்த கோபத்தில் ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா இந்த கடந்த ஒரு வாரத்தில் நடந்த சம்பவங்கள்லாம் பாருங்களேன். இந்த ஒரு வாரம் மட்டும் நீங்கள் முன்னாடியெல்லாம் போவேணாம், அந்த 100 நாளைக்கெல்லாம் நம்ம போவேன், அதிகபட்சம் 10 நாள். இந்த ஒரு வாரம் 10 நாளுக்குள்ள நடந்ததெல்லாம் பாருங்கள். இங்கே தண்டையார்பேட்டையில் மாணவர் தனுஷ் படுகொலை செய்யப்பட்டிருக்கார் போதையை தட்டி கேட்டுக்காக. இங்கே கோயம்புத்தூரில் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த மாணவர் அமுதன் 3ஆம் ஆண்டு கல்லூரி படிச்சுட்டு இருந்தார். அவர் தன்னுடைய கல்லூரியில் இருக்கக்கூடிய போதை பயன்பாடு குறித்து அங்கே ஆசிரியர்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதாகவும் அவரை தாக்கி அடிச்சே கொண்டிருக்கிறாங்க அங்கே கோயம்புத்தூரில். அடுத்து பார்த்தோம்னா இங்கே காஞ்சிபுரம் பக்கத்தில் படுநெல்லி அப்படிங்கிற ஒரு கிராமம். அங்கே இங்கே இப்போ ஆடி மாதம் நடந்துருக்கு இல்லையா, ஆடி மாதம்னால அங்கே இருக்கக்கூடிய அம்மன் கோயிலில் திருவிழா. அதில் திருவிழாவோட நேற்று முதல் நாள் அங்கே இந்த பாட்டு கச்சேரிலாம் நடந்திருக்கு. அப்போ சில போதை இளைஞர்கள்லாம் நம்ம பழைய காலம் மாதிரி போதைன்னா சாராயம் நினச்சிக்க வேணாம், போதை இளைஞர்கள், வெறும் போதை இல்லை, குறியில் இல்லை, நெடில் போதை, அந்த மாதிரி அந்த போதை இளைஞர்கள்லாம் கானா பாட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுருக்காங்க. அப்போ அந்த விழா கமிட்டியில் இருந்த அதே ஊரை சேர்ந்த இளைஞர்கள்லாம் அடே கிறுக்கு பயில கோவில் திருவிழாவில் கானா பாட்டு போட சொல்லிட்டு இருக்கிற, நல்ல பாட்டு போடணும்னா கொஞ்சம் இருடா அப்படின்னு இருக்கிறாங்க. அவங்க மேலே கோவத்தில் இவங்க போனவனுங்க திருப்பி அங்கே இருந்த சந்துரு விக்கி அப்படிங்கிற 2 இளைஞர்களை வெட்டியே கொண்டுருக்கிறாங்க. அடுத்து இங்கே திருப்பூர் மாவட்டம் பல்லடம்ல அம்மா பொண்ணு தனலட்சுமி பூவரசி அவங்க 2 பேரை வீட்டுக்குள்ளே போய் வெட்டி கொண்டுருக்கிறாங்க. அடுத்து இங்கே சென்னை அம்பத்தூரில் வைதேகிங்கிற ஒரு பெண்மணி ஆட்டோ ஓட்டுறாங்க, இளம் பெண். ஆட்டோ ஓட்டுநரான அவங்கள ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கும்போது பின்னாடி உட்காந்து தலைமுடியை பிடிச்சி இழுத்து கழுத்தறுத்து கொலை பண்ணிக்கிறான். அடுத்து இங்கே வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் தலைமை காவலர் தாமரை செல்வி பணி முடிச்சு வீட்டுக்கு வரும்போது, யாரு சிங்கப்பெண் தலைமை காவலர் தாமரை செல்வி பணி முடிச்சு வீட்டுக்கு வரும்போது கத்தியால குட்டி கொலை பண்ணிக்காங்க. அடுத்து இங்கே கோயம்புத்தூர்ல பாப்பநாயக்கம்பாளையத்தில் வயதான மூதாட்டி வீட்டில் இருக்கும்போது கொடூர மரணம். அடுத்து இங்கே கும்மிடிப்பூண்டியில் சானாபுத்தூர் அப்படிங்கிற ஒரு கிராமம். அங்கே இருக்கக்கூடிய ரஞ்சன் அப்படிங்கிற ஒரு இளைஞர் 18 வயது இளைஞர் மது குடிக்க போயிருக்கிறாரு. மது குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருந்த ஒரு இளைஞரால் அடித்து கொலை பண்ணப்பட்டிருக்கிறாரு. அடுத்து பார்த்தோம்னா இங்கே கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனி கோட்டையில் 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை.
இப்போ அந்த குழந்தைய வந்து அவசர சிகிச்சை பிரிவில் சேர்த்துருக்காங்க. சரி, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. வெளியில் நடக்குதான்னு பார்த்தா கட்சிக்குள்ளரையும் நடக்குது. இங்கே தூத்துக்குடி மாவட்டத்தில் இது வந்து செகண்ட் அட்டம்ப்ட். இது தூத்துக்குடியில் ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்துச்சு. இது ரெண்டாவது. சீக்கிரம் ஆற்றுக்கு அடிக்க போகிறாங்க. சட்டமன்றத்தில் அதை பதிவும் பண்ணியிருக்காங்க. என்னன்னா தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரியில் கணவரை இழந்த பெண்ணை நான் உனக்கு வந்து கட்சியில் பொறுப்பு தரேன், பதவி தரேன், நீ பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி பாலியல் சீண்டல்ல அந்த கட்சிக்காரனே ஈடுபட்டிருக்கிறாங்க. இது அந்த பெண்மணி தைரியமாக வந்து புகாராக கொடுத்துட்டாங்க. அடுத்து இதே மாதிரி தான் ஒரு சம்பவம் நம்ம ராணிப்பேட்டையில் பார்த்தோம். ஏன்னா அது ஒரு 10 நாள் ஆயிடுச்சு இல்லையா. ராணிப்பேட்டையில் மாவட்ட செயலாளர் நீ வீடியோ காலில் வந்தால் தான் உனக்கு கட்சி பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ தொடர்ச்சியாக இந்த ஒரு வாரம் 10 நாளில் குற்ற சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. இது குறித்து எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு சட்டமன்றத்தில் கேட்குறாரு. இவ்வளோத்தையும் பட்டியல் போட்டு அவர் கேட்கும்போது சபாநாயகர் குறுக்க வர்றாரு. இருங்க மற்ற சம்பவத்தை பற்றிலாம் அப்புறமேட்டு பேசலாம், இப்போ நீங்கள் அதெல்லாம் இப்போ பேச வேண்டாம். அப்போ சாதாரண ஒரு மற்ற சம்பவமாக இந்த அரசாங்கம் இதெல்லாம் கடந்து போயிட்டு இருக்கு. அப்போ எதைத்தான் முக்கிய சம்பவமாக எடுத்துப்பாங்கன்னு நமக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சட்ட ஒழுங்கு குறித்து தான் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்கன்னே. சட்ட ஒழுங்குத்துறையோட அமைச்சராக காவல்துறை கட்டுப்பாட்டில் அமைச்சர் வந்து சட்டசபையில் இல்லை. அவர் வந்து இன்னைக்கு லேட்டு. நேற்று சண்டே இல்லையா, விழாவை சிறப்பிச்சுட்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்வுல போய் கலந்துக்கிட்டதாக மேபி இருக்கலாம். நேற்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, இன்னைக்கு திங்கக்கிழமை ஆனால் லீவ் போடுவாங்கல்ல, இல்லைன்னா லேட்டாக வருவாங்கல்ல, அந்த மாதிரி. அதனால இன்னைக்கு திங்கக்கிழமை அவர் இன்னைக்கு லேட்டாக தான் வந்தார். அவர் அப்போ அந்த இடத்துல இல்லை. அப்போ மக்களை பாதுகாக்க வேண்டிய அரசாங்கம், காவல்துறை தூங்குதா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுதுது. அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு? இப்போ மற்றதுக்கெல்லாம் வந்து 100 நாள் தானே ஆகுது, அதுக்குள்ளேயே நீங்கள் எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. 100 நாள்ல இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை, மக்களை பாதுகாக்கிறதெல்லாம். அப்போ எதுக்கு காவல்துறை கையில் வச்சிருக்கிறீங்க? இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கவர்னன்ஸ் நடத்துகிற நிர்வாகத்துக்கு தனி சட்டம் ஒழுங்கு இல்லை. சட்டம் ஒழுங்கு கூட இன்னைக்கு சீர்கெட்டு போய் நிற்கிது, அதை கூட பார்த்துக்க முடியல. அப்போ நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம். குளித்தலையில் பார்த்தீங்களா, குளித்தலையில் ஒரு பாட்டி தன்னுடைய பேத்தியை பாலியல் வன்கொடுமை செஞ்சவனை குளித்தலை மெயின் ரோட்ல ஓட விட்டு அருவாளால வெட்டியிருக்கிறாங்க. அப்ப எல்லாரும் சட்டத்தை நம்ம கையில் எடுத்துக்கிறதா? ஏன்னா அரசாங்கம் நம்மளை எதுவுமே செய்யாது, எங்க போனாலும் வெட்டி கொள்றான், ஆட்டோல போனா அறுத்து கொள்றாங்க, பணி முடிச்சு வந்த காவலருக்கே பாதுகாப்பு இல்லை. அப்ப என்ன பண்றது? நம்ம சட்டத்தை கையில் எடுக்கிறதா? இந்த கோபத்தை தான் அங்க இருந்தக்கூடிய திருவொற்றியூர்ல இருந்தக்கூடிய மக்கள் கேட்டுக்கிறாங்க. ஏன்னா அவங்க சொன்ன நியாயம் தானே. இன்னைக்கு அந்த இளைஞர் வந்து செத்து போயிட்டாரு, கஞ்சா பயன்பாடை தட்டி கேட்ட இளைஞர் செத்து போயிட்டாரு. இப்ப நான் பேசுறேன், அடுத்து என்னையும் சாகடிச்சிருவீங்களா? அந்த கேள்வி நியாயமானது, அந்த கோபம் நியாயமான. 2 நாட்கள் சுதந்திர தினத்துக்கு முன்னாடி தான் வந்து எல்லா கல்லூரிகளையும் வந்து உறுதிமொழி எடுத்தாங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் பிரசிடென்சி காலேஜில் போய் தொடங்கி வச்சிருந்தாரு உறுதிமொழி. ஸ்போர்ட்ஸ் விடு, ட்ரக்ஸை விடு, என்னென்னமோ சொன்னாங்க. இதெல்லாம் கண் துடைப்பாக தான் இருக்கு. எல்லாமே வந்து மக்களோட கண்ணை கவர்ச்சியை கவர்றதுக்கு தான் இருக்கே தவிர அடிப்படையில் எந்த ஒரு மாற்றமும் நடக்கல அப்படிங்கிறதா இதெல்லாம் எடுத்துல. இன்னைக்கு காலையில் பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்களா, முதல் பக்கத்திலே 100 நாட்கள் சாதனை எல்லாம் போட்டிருந்தாங்களே. 100 நாட்கள் சாதனை, 100 நாட்கள் வேதனை. ஆனால் அடுத்த செய்தி வந்து முதலமைச்சரோட அலுவலகம் வந்து முற்றுகையிடப்பட்டிருக்கு சொல்லி காலையில இருந்து தகவல் வந்து சோசியல் மீடியாவில் விரைவாக பரவிட்டு இருக்கு. என்ன விஷயம், என்ன முற்றுகை? அதாவது முதலமைச்சரோட தொகுதி பெரம்பூர். ஏற்கனவே ஒரு தொகுதியை அவர் வந்து தூக்கி போட்டார் வேணாம் அப்படின்னு. இந்த ஒரு தொகுதி இருக்கு இல்லையா, பெரம்பூர் தொகுதி, தாய் வீடு. அந்த பெரம்பூர் தொகுதி ஆரம்பத்துலேருந்தே பிரச்சனை தான். ஏன்னா இப்போ இந்த மின்வெட்டுன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு இல்லையா, இன்னமும் இருக்குது மின்வெட்டு. அது அதிகமாக இருந்த ஒரு வார காலகட்டம் இருக்குது பாருங்கள். அப்போ வெகுவாக பாதிப்புக்குள்ளானது கொளத்தூரும் பெரம்பூர் தான். ஏன்னா பெரம்பூரில் தான் அதிகமான மின்வெட்டு இருந்தது. இப்போ அதை தொடர்ந்து இப்போ முதலமைச்சர் என்ன சொன்னார்னா, அவர் அந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர், அவர் சொன்னது, நான் வந்து ஒரு ஆப் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், அந்த தொகுதியோட பிரச்சனையெல்லாம் நீங்கள் அந்த ஆப்பில் போய் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் சரி பண்ணிடுவோம் அப்படின்னாரு. ஆப்பில் போய் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் சரி பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுடைய மக்கள் பிரதிநிதி தான் எதுக்கு இருக்கிறாங்க? அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி போதும். அது எதுக்கு? அப்புறம் எதுக்கு நீங்கள் வட்டச்செயலர், வண்டுமுருகன், நகரச்செயலர், நண்டுமுருகன், எதுக்கு இத்தனை பேர் இருக்கிறாங்க? அவங்களாம் எங்களோட கஷ்டத்தை உங்ககிட்ட வந்து சொல்லணும், நீங்கள் அதை சரி பண்ணணும்ல அப்படின்னு மக்கள் கேட்டிருந்தாங்க. இப்போ என்னன்னா, அந்த பெரம்பூர் தொகுதி முழுக்க ட்ரைனேஜ் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது. இப்போ சமீபத்தில் பெஞ்ச மழைக்கே பயங்கரமான வெள்ளம், தெரு விளக்குகள் எதுவுமே எரியலை, பாதுகாப்பு குறைபாடு இருக்குது, தெருவுக்கு தெரு நின்று கஞ்சா போச்சுட்டு இருக்கிறான், எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு கொதிச்சுக்கிட்டே இருந்த மக்கள்லாம் இன்னைக்கு ஒரு வழி வேணும், நமக்கு கிடைச்சே ஆகணும்னு நேராக போயிட்டாங்க எம்எல்ஏ ஆஃபீஸ்க்கு. எம்எல்ஏ யார்? நம்ம முதலமைச்சர் ஜோசப் விஜய். அவரோட ஆஃபீஸ்க்கு போய் முற்றுகை போராட்டம் நடத்திருக்காங்க. உடனே அங்கே வந்து தாவேக்காரங்களாம் அந்த மக்களை பிடிச்சி மிரட்டியிருக்காங்க. என்ன நீங்கள் வந்து இங்கே வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, போன திமுக ஆட்சியில் வந்து கேள்வி கேட்டீங்களா, என்ன இங்கே வந்து முற்றுகைறீங்க அப்படிங்க அந்த மிதப்பு. திமுக ஆட்சியில் கேள்வி கேட்டீங்களா? திமுக ஆட்சியில் கேள்வி கேட்டதுனால தான் நீ இப்போ ஆட்சிக்கு வந்திருக்க. நம்ம கமெண்ட் பாக்ஸ்லாம் வந்து கேட்பாங்களா அந்த மாதிரி மக்கள். ஐயோ, அந்த கிறுக்கவங்களை வச்சுட்டு என்ன பண்ணுறது, என்னன்னா கமெண்ட்ல வந்து திட்டாங்க, சாட்டை நீ இது வரைக்கும் திமுக பற்றி பேசியிருப்பியா, ஸ்டாலின் பற்றி பேசியிருப்பியா? அட கிறுக்கு தற்கொலை பழுகளா, எங்கே தாண்டா இருந்தீங்க நீங்களா? அப்படியே நேராக ஸ்கூல் முடிச்சோனையும் ஓட்டை போட்டு வந்துட்டாங்க அப்படி இருக்கு.
அந்த அந்த தான் அங்கே நடந்திருக்கு. பெரம்பூரில் மக்கள் கொந்தளிச்சு போய் எம்எல்ஏ அலுவலகத்தை முற்றுகையிட்டு இருக்காங்க. இது வந்து முதல்வர் தொகுதி முதல் படியாக இருந்திருக்கு. இனிமே அடுத்து 107 தொகுதியிலும் இது நடக்கும். அதுக்கான முதற்படி தான் இது. ஆனால் அடுத்ததாக வந்து எங்களுடைய முதல்வர் வந்து கோட் ஷூட் போட்ட விவசாயின்னு சொல்லிட்டு விவசாயத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருந்தாரு. அதை நிரூபிக்கிற மாதிரி இன்னைக்கு 110 விதியின் கீழ் வந்து முதலமைச்சர் வந்து ஒரு சிறப்பான அறிவிப்பு வந்து இன்னைக்கு வெளியிட்டிருக்காரு. சிறப்பான ஏமாற்று அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. ஏன்னா ஓட்டு கேட்டு வரும்போது மக்கள்கிட்ட என்ன சொன்னார், எனக்கு விவசாயம் தெரியாது, விவசாயிகளோட வழி தெரியும் சொல்லிட்டு 5 ஏக்கருக்கு கீழே வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய விவசாய கடன் முழுமையாக தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா 50% தள்ளுபடி. இதை சொன்னதுக்காக தான் மொத்த விவசாயிகளும் பச்சை துண்டை போட்டுட்டு வந்து இவருக்கு ஓட்டு போட்டாங்க. சரி, நம்மளோட இந்த கடனையெல்லாம் தள்ளுபடி பண்ணி கொடுத்துருவார். ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவர் இதுக்கு முன்னாடி கொடுத்த அறிவிப்பு ஏமாற்றாக இருந்துச்சு. சரி, அதை திருத்திக்குவாங்கன்னு பார்த்தா இன்றைக்கி கொடுத்த அறிவிப்பும் முழுக்க ஏமாற்று வேலை. இன்றைக்கி என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் வந்து 75,000 வரைக்கும் வாங்கியிருந்தீங்கன்னா முழுமையாக தள்ளுபடி, 75,000லேருந்து 1 லட்சம் வரைக்கும் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 75,000 ரூபா தள்ளுபடி, நீங்கள் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே வாங்கியிருந்தீங்கன்னா 35,000 தள்ளுபடி. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி சொன்னது என்ன, 5 ஏக்கருக்கு கீழே இருந்தால் முழுமையாக தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேலே இருந்தால் 50% தள்ளுபடி. ஆனால் இப்போ பண்ணிக்கிறேன் என்ன, இப்போ நான் வந்து 5 ஏக்கருக்கு கீழே இருக்கிறேன், நான் வந்து 1.5 லட்ச ரூபா கடனில் இருக்கிறேன். நான் போன வருஷம் வந்து விவசாயம் பண்ணலான்னு கடன் வாங்கினது, விவசாயம் போயிடுச்சிருச்சு, மழை இல்லை, விவசாயம் சரியாக போகல, எனக்கு அந்த கடன் இப்போ நிற்கிது. இப்போ நான் எதிர்பார்த்து இவங்களுக்கு ஓட்டு போட்டது என்னுடைய கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்னு தான். ஏன்னா அதை சொல்லித்தான் ஊருக்கு வந்து ஓட்டு வாங்கினார். இப்போ என்ன பண்ணிக்கிறாருன்னா, நான் வாங்கின இந்த 1.5 லட்ச ரூபாயில் வெறும் 35,000 மட்டும்தான் தள்ளுபடி. அப்ப இது ஏமாத்து வேலை தானே. நம்பி வாக்களிச்ச விவசாயிகளோட வயிற்றுல அடிச்சிருக்கு இந்த அரசு. இல்லை, இந்த 1,15,000 ரூபா கட்ட முடியும், அந்த 35,000 கட்ட முடியும். 1.15 வரைக்கும் கட்டுறேன், நான் இந்த 35 கட்டிட மாட்டேனா? எப்படி அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டம் ஏமாற்றோம், எப்படி 2,500 ரூபாய் ஏமாற்றோம், அந்த வரிசையில் இதுவும் ஒரு ஏமாற்று திட்டம். விவசாயிய பச்சை ஏமாற்று. ஆனால் விரைவில் இதெல்லாம் நிறைவேற்றப்படும் சொல்லி அமைச்சர்கள் பேசுறாங்க. இன்னைக்கு 110 விதியின் கீழே இவர் அறிவிச்சிட்டாரு. இன்னும் மட்டும் எப்படி இதை மாத்துறாரு, எப்படி மாற்ற போறாரு இவர்? ஏன்னா இது எல்லாமே 2025 ஜனவரியிலேருந்து இப்போ வரைக்கும் வாங்கின கடனுக்கான தள்ளுபடி தான். இன்னும் மட்டும் வந்து மாற்றுவாரா? தள்ளுபடியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ரீஃபண்ட் கொடுப்பாங்களா? ஆனால் 900 கோடி எக்ஸ்ட்ரா நிதி சுமை ஏற்படும் எங்களுக்கு. நிதி சுமை வரும்னு தெரிஞ்சு தானே அறிவிச்சிங்க. ஏன்னா இது ஒன்றும் புதுசாக இல்லையே. ஆளுங்கட்சியும் கடனில் இருக்குங்கிறத சொல்லிட்டாங்க அவங்களோட நிதிநிலை அறிக்கையில். எதிர்கட்சிகள் அத்தனை பேருமே சொன்னோம், இந்த அரசாங்கம் கடனில் இருக்குது, தமிழ்நாட்டுக்கு வருவாய் இல்லை, தமிழ்நாடு மிகப்பெரிய கடனில் சிக்கிக்குன்னு நம்ம சொல்லும் போதும் இலவசத்தை அறிவிச்சு நான் வந்து அதை செய்வேன், நான் வந்து இதை செய்வேன். அப்போ விவசாயிகளை ஏமாற்றி பச்சை துரோகம் செஞ்சிருக்கு இந்த தாவேக்கா. இல்லை, 100வது நாள் சிறப்பு நாள் இன்னைக்கு அவங்களுக்கு சட்டமன்றத்தில் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அந்த நாளில் வந்து இப்படி ஒரு ஏமாற்று வேலையை அவங்க செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எல்லா நாளும் ஏமாற்று தான். 100வது நாள் ஒன்றும் சிறப்பு இல்லை, நீங்கள் 100வது நாளுக்கு ஸ்பெஷல் ஏமாற்று, அவ்வளோதான். ஆனால் அடுத்ததாக எண்ணூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஆற்றில் வந்து மீன்கள்லாம் செத்து மிதக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனவர்கள் அந்த மீன்கள்லாம் வந்து சாலையில் தூக்கி போட்டு அமைச்சர்கள் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க. எங்களுடைய வாழ்வாதாரமே போச்சுன்னு சொல்லி பல கேள்விகளையும் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, அது வந்து கொசஸ்தலையாறில், நம்ம கொற்றலையாரை தான் கொசஸ்தலையாறுன்னு சொல்லுவாங்க. கொற்றலையாறு வந்து ஆந்திராவில் கிருஷ்ணாபுரத்தில் தொடங்குது. கிருஷ்ணாபுரத்தில் தொடங்கி அப்படியே வேலூர் திருவள்ளூர் வரையா சென்னைக்குள்ளார கிட்டத்தட்ட 136 கிலோமீட்டர் பயணிக்கக்கூடிய அந்த ஆறு சென்னையில் மட்டும் 16 கிலோமீட்டர் பயணம் பண்ணுது. இந்த 16 கிலோமீட்டர், இந்த 136ல் 120 கிலோமீட்டர் சுத்தமான சுகாதாரமான குடிப்பதற்கு உகந்த ஒரு நல்ல ஆற்று நீராக வரக்கூடிய இந்த ஆறு இங்கே எண்ணூரை தாண்டும் போது மட்டும்தான் அதோட போக்கு மாறுது. என்ன அப்படின்னா, எண்ணூர் மணலியில் இருக்கக்கூடிய தொழிற்சாலை கழிவுகள் வெகுவாக இதில் வந்து கலக்குது. இது வந்து காலங்காலமாக நடந்துட்டு இருக்கு, இன்னைக்கு நேற்று கிடையாது, அப்பையிலேருந்தே நடக்குது. இதை தடுக்கிறதுக்கு எந்த ஆட்சியாளரும் முன் வரதில்லை. அப்போ இந்த கழிவுநீர் கலக்கும் போது இந்த ஆற்றுல இருக்கக்கூடிய மீன்கள்லாம் வந்து பாதிக்கப்படுது. அப்படி தான் முந்தா நேற்று நடந்திருக்கு. ஏன்னா ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி இரவுல தொழிற்சாலை கழிவுகள் வெகுவாக இதில் கலக்கப்பட்டதா சுத்தரிப்பே இல்லாமல் கலந்து விட்டுறாங்க. ஆமாம், அதில் போய் கலந்துடுறாங்க. அதனால் இப்போ வந்து பார்த்தோம்னா அந்த பகுதி வந்து ஒரு கழிமுக பகுதி. ஆற்று நீர் வந்து அங்கே பூண்டியில் கலக்கிற இடம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்தோம்னா தாளங்குப்பம், முகத்துவார குப்பம், எண்ணூர் குப்பம், காட்டுக்குப்பம், சிவன்படை வீதி குப்பம், இப்படி நிறைய குப்பம், 7 குப்பம் இருக்குது. அந்த மீனவர்களோட வாழ்வாதாரமே அந்த பகுதி தான். அப்போ இது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அனல் மின் நிலையத்திலேருந்து வரக்கூடிய சுடுநீர் இதில் கலக்குது. இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த மீன்களை வந்து பாதிப்புக்குள்ளாக்கியிருக்கு. அப்போ அந்த பகுதியோட தாவேக்கா எம்எல்ஏ நேரில் போகிறாரு, மீன்வளத்துறை அதிகாரிகள் போகிறாங்க, எல்லாருமே மக்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இது காலங்காலமாக இருக்கிற பிரச்சனை, எங்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்படுது. ஏன்னா இது இன்னையோட முடியறதில்லை. இன்னைக்கு மீன்கள் செத்து மிதந்திருக்குன்னா அடுத்து ஒரு வாரம் 10 நாளைக்கு அங்கே மீனே பிடிக்க முடியாது. சாதாரண ஒரு மீனவர்கள் கஷ்டப்படுறவங்க, அவங்க கடலில் போய் வலை போட்டு மீன் பிடிக்க முடியாது. இங்கே ஆற்றுல நின்று மீன் பிடிக்கக்கூடிய அந்த மீனவர்கள் 1 வாரம் 10 நாள் தொழில் பண்ண முடியல,
வேலை இல்லை, மீன் இல்லைன்னா அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இல்லை பாதிக்கல? அந்த பக்கமே போக முடியாது, துர்நாற்றம் அடிக்கும். துர்நாற்றம் வீசும். அதை தாண்டி அவங்களுக்கு வாழ்வாதாரமே கிடையாது. அடுத்த 10 நாளே அவங்க மீன் பிடிச்சி அதை உணவாக்க முடியாது அவங்களால. அப்போ அந்த மீனவர்கள்லாம் அங்கே இருக்கக்கூடிய பகுதியில் வந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அங்கே வந்து அதிகாரிகள்லாம் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. மீன்வளத்துறை அதிகாரி இல்லை எங்களுக்கு ஒரு நிவாரணம் வேணும், ரெண்டாவது இந்த கழிவுநீர் கலக்கிறத வந்து நீங்கள் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை வந்து அமைச்சர்கிட்ட போய் கேட்க முடியாது, ஏன்னா மீன்வளத்துறை அதிகாரிகள்கிட்ட கேட்கலாம். மீன்வளத்துறை அமைச்சர்கிட்ட நம்ம போய் கேட்டோம்னா இது சென்னை, நீங்கள் ஏரியா தூத்துக்குடிக்கு வந்தீங்கன்னா நான் பதில் சொல்லுவேன், நான் இங்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன்னு ஓடிடுவார். அப்போ இந்த மக்கள் வந்து வாழ்வாதாரம் இழந்து நிற்கிறாங்க. இதைத்தான் கடந்த 2021 அண்ணன் சீமான் அவர்கள் குறிப்பாக இந்த திருவொற்றியூர் தொகுதியில் நிற்கும் போது அண்ணன் சொன்னது என்னன்னா, நான் பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம்தான் நிற்பேன். ஏன்னா இந்த எண்ணூர் திருவொற்றியூர் பகுதிகளில் இந்த கழிவுநீர் வந்து இதில் கலக்கிறதுனால அந்த மக்கள் பயங்கரமான சுற்றுச்சூழல் சீர்கேட்டுக்கு உள்ளாக்கியிருக்கிறாங்க. அப்போ இந்த மக்களோட நான் நிற்பேன் அப்படின்னு அண்ணன் நின்னாரு. அந்த மக்களோட விதியே என்னமோ தெரியல. இன்னைக்கு வந்து ஒரு இதுவரைக்கும் ஆண்டவங்களும் சரியில்லை, இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கவங்களும் சரியில்லை. இதோட தொடக்கம் தான் இன்னைக்கு மீன்கள்லாம் செத்து மிதந்திருக்கு. உடனடியாக இந்த அரசாங்கம் இந்த கழிவுநீர் கலப்பதை தடுத்து நிறுத்தணும். இந்த மீனவர்களோட வாழ்க்கை தரத்தை, அந்த மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கான வேலையில் ஈடுபடணும். ஆனால் அதே மாதிரி கடலோர பகுதியில் பட்டினப்பாக்கம் பகுதியிலும் மீனவர்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அமைச்சர்லாம் பல முறை பேச்சுவார்த்தை நடத்தினார். அங்கே என்ன ஆச்சு? இப்போ இல்லை, பட்டினப்பாக்கம் கடலில் வந்து பார்த்தோம்னா அந்த பகுதி மக்களோட முக்கியமான வாழ்வாதாரமே மீன் தான். ஏன்னா மீன் பிடிச்சிட்டு வந்த மீனை வியாபாரம் பண்ணுறது, இதுதான் அவங்களோட முக்கியமான வாழ்வாதாரமாக இருக்குது. அப்படிப்பட்ட அந்த மீனவர்களை என்ன செய்கிறாங்கன்னா, ஏற்கனவே நம்ம இந்த வட சென்னை படத்துலலாம் பார்த்துருப்போம், அந்த மீனவர் குடியிருப்பை அப்படியே காலி பண்ணி போய் கடலுக்கு பக்கத்தில் நின்று அந்த கடலோட மைந்தர்களை அப்படியே கொண்டு போய் ஊருக்குள்ளே கொண்டு போய் வச்சுருவாங்க. அதே மாதிரி தான் அங்கே கடற்கரையில் வியாபாரம் பண்ணுவாங்க. எப்படின்னா, இங்கே வந்துடும் காசிமேடு துறைமுகத்துக்கு வரக்கூடிய அந்த மீனோ இல்லை இங்கே பட்டினப்பாக்கத்துக்கு வரக்கூடிய மீனோ, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு அங்கே கடற்கரை ஓரமாக வியாபாரம் பண்ணுவாங்க. கடை போட்டிருப்பாங்க. அது வந்து யாருக்குமே பாதிப்பு இல்லாத இடம் தான். ஏன்னா மெரினா பீச் இந்த பக்கம் இருக்குது, அவங்க இருக்குது பட்டினப்பாக்கம் அவங்களுடைய பகுதியில் தான் இருக்கிறாங்க. அந்த பக்கம் டூரிஸ்ட் யாருமே போகிறதில்ல. சுற்றுலாக்காக போகிறவங்க அங்கிட்டு போக மாட்டாங்க. மீன் வேணும்னு வாங்க போகிறவங்க தான் அங்கே போவாங்க. படகுகளை கொண்டாந்து நிறுத்துறது, அந்த வலைகளை உலர்த்துறது, இதெல்லாம் தான் அந்த இடத்துல நடக்கும். அப்போ அந்த கடலில் இருந்து வியாபாரம் பண்ணக்கூடிய அந்த மீனவர்களை இல்லை நீ இங்கெல்லாம் விற்கக்கூடாது, நான் உனக்கு அங்கே எய்த்தாப்பில் காம்ப்ளெக்ஸ் கட்டி கொடுத்துருக்கேன், நீ அந்த காம்ப்ளெக்ஸில் மட்டும்தான் போய் வியாபாரம் பண்ணணும், இங்கே விற்கக்கூடாதுன்னு அந்த மக்களை வந்து இந்த அரசாங்கம் அழுத்திட்டு இருக்கு. காம்ப்ளெக்ஸில் போய் வச்சு விற்கிறதுக்கு இது ஒன்றும் பொம்மை கிடையாது. நம்ம வந்து ஒரு ஷாப்பிங் மாலில் வச்சு வியாபாரம் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு அடைக்கப்பட்ட ஒரு காம்ப்ளெக்ஸில் கொண்டு போய் மீன், நண்டு, இறாலி இதெல்லாம் வச்சு வியாபாரம் பண்ண முடியாது. அந்த மீனவர்கள் வியாபாரம் பண்ணுவாங்க, அவங்களால உட்கார முடியாங்க. ஆனால் வாங்க போகிறவங்களால அது கொஞ்சம் முகம் சொல்லிப்பாங்க, இல்லை நாற்றமாக இருக்குது, அந்த மீன் வாசம் எல்லாத்துக்குமே ஒத்துக்காது. அப்படிப்பட்ட மக்கள் வரமாட்டேங்கிறாங்க. அந்த காம்ப்ளெக்ஸில் நாங்கள் போய் உக்காந்தோம்னா வியாபாரங்கள் நடக்கிறது இல்லை, நாங்கள் சும்மா தான் உக்காரோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனவர்கள் போராடிட்டு இருக்காங்க. அவங்க பாட்டுக்கு கடற்கரை ஓரமாக நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம். யாருக்கு என்ன அதிகபட்சமாக காலையில் ஒரு 5-6 மணி நேரம் வியாபாரம், அவ்வளவுதான். காலையில் அதிகாலை நேரத்தில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம், அதே மாதிரி இரவு நேரத்தில் சாயந்தரம் சூரிய மறைவுக்கு அப்புறம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம், அவ்வளோதான் அவங்களோட வியாபாரம். அதை பண்ணக்கூடாதுன்னு அந்த அரசாங்கம் அவங்கள வெளியில் காலி பண்ண துடிச்சிட்டு இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய மீனவர் அமைப்புலாம் போராடிட்டு இருக்கிறாங்க. பல்வேறு செய்திகள் குறித்து பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் அரசியல் அரங்கத்தில் இணைவோம். நன்றி. நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.